உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியும் செல்வமும் ஆரோக்கியமும் பெருகிட சந்தியா கெஃபே சார்பா நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோர் வீட்லயும் நேற்று இனிதே தமிழ் புத்தாண்டு நல்லபடியா பிறந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே போல எங்க வீட்டுல நாங்க எங்களோட தமிழ் புத்தாண்டு எப்படி வரவேற்றோம் அப்படிங்கிற ஒரு மினி விளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. நான் நிறைய பெருசெல்லாம் வீடியோ எடுக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா நானே தான் ஆங்கிள் எல்லாம் அங்க எங்கன்னு செட் பண்ணணும். ஸோ அதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துரும். ஸோ அதனாலதான் சின்ன சின்னதா நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு மினி விளாக் மாதிரி நான் வீடியோவா போட்டிருக்கேன். ஒன்னொன்னுத்தையும் பார்த்து செஞ்சு முதல் நாள் இரவே அதெல்லாம் எடுத்து வச்சு அலங்கரிச்சு காலையில எழுந்திருச்சு சாமிக்கு வந்து பாயசத்தை நெய்வேத்தியமா வச்சலான்னு சொல்லி அதை வச்சு படைச்சது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்ததுங்க. அப்போ நீங்க சாமிக்கு இலை போடலையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆக்சுவலி அக்கா வீட்டுல வந்து விருந்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் சரி ஓகே நம்ம நெய்வேத்தியம் மட்டும் பண்ணிட்டு அக்கா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு வந்து கொஞ்சம் கூடுதல் சிறப்பு அப்படின்னு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா என்னுடைய புது பூஜை அறையில் நாங்கள் வந்து வரவேற்கிற முதல் தமிழ் புத்தாண்டு இதுதான். பிகாஸ் போன வருஷம் வரைக்குமே நான் வந்து என்னோட கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃபில் தான் பூஜை அறைக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருந்தேன். பல தடங்கள் ஆச்சு எனக்கு ஹாலில் கொண்டு வரதுக்கான. கடவுள் ஒரு வழியாக அருள் புரிஞ்சு இந்த பூஜை அறையில் வர முதல் தமிழ் புத்தாண்டு இது. அவ்வளோ மனநிறைவு சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் கடவுளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் நான் நின்று என்னோட தெய்வங்களை அவங்க எவ்வளோ அலங்காரமா அந்த இடத்துல உட்காந்து ஆட்சி புரியுறாங்க அப்படின்னு பார்த்து ரசிச்சு சில டைம்ல நான் வந்து திருஷ்டியெல்லாம் உடைச்சிருக்கேன். எனக்கு இது சரியான தப்பான்னு தெரியல. ஏன்னா சில பேர் சொல்லலாம் நம்ம தெய்வத்தை நாமளே பார்த்து கண்ணு வைக்க கூடாதுன்னு. நான் கண்ணு வைக்கல. நான் அவங்களோட அழகுல நான் வந்து அப்படியே மலைச்சு போறேன். கையில செய்யறதுக்கான காசு இருந்துமே பல தடங்கள்னால 4 வருஷம் தள்ளி போயிடுச்சுங்க. ஸோ இப்போ ஒரு வழியா எனக்கு இப்படி ஒரு பூஜை அமைஞ்சதுக்கு கடவுளோட அருள் புரிஞ்சதுக்கு ஒவ்வொரு தடவை நின்னாங்க சாமி கூப்பிடும் போதுமே ஐயா எனக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இவ்வளவு சீக்கிரம் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தது அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிறது. நான் போட்டிருக்க இந்த பட்டு சல்வார் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்கிற இன்ஸ்டோரில் வாங்கினதுங்க. இப்போ லேட்டஸ்டாலாம் வாங்கல. பொங்கலுக்காக நான் வந்து அங்கே போயிருந்தேன். அப்போ வந்து 4 சல்வார் இதே போல் எடுத்த வேற கலரில் 2 வந்து நாங்கள் இந்த திருநள்ளார் கோயிலுக்கு போயிருந்தோம் பாருங்க. அப்போ வந்து போட்டுட்டேன். ஸோ இன்னும் 2 இருக்கு. அதில் 1 வந்து இன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கலரில் இருக்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 வச்சிருக்கேன். அது மேபி என்னோட பர்த்டே வருது. ஸோ அப்போ வந்து புது துணி எடுக்காமல் இந்த புது துணி இருக்கல இன்னும் போடாமல். ஸோ அதை போட்டுக்கலான்னு பிளான் இருக்கு. என்னோட பேங்கிள் கலெக்ஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். எங்கள் அம்மா எங்கள் அக்கா 2 பேருமே வந்து தங்க வளையலோட கண்ணாடி வளையல வந்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்கன்னு. இதை பாருங்க, எங்கள் அக்கா அவங்க தங்க வளையலோட கண்ணாடி வளையல மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. பட் நீங்கள் என்னைய பார்த்தீங்கன்னா அது இருக்காது. பிளெயின் கோல்டு பேங்கிள் மட்டும்தான் இருக்கும். வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கட்டுமேன்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிருந்தோம் நாங்கள். எங்கள் அக்கா பையனுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. அவருக்கு அடுத்த நாள் வந்து எக்ஸாம் இருக்கு. அவர் உட்காந்து படிக்க சொல்லிட்டாங்க போல இருக்கு வீட்டில். ஆனால் அவர் மனசு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீமில் தான் இருக்கு. ஃப்ரீசர் தான் இந்த ஐஸ்கிரீம் எப்படா கொடுப்பாங்க சித்தி அப்படின்னு தான் இருந்தது போல இருக்கு. கொஞ்ச நேரம் அவனை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சரி போ சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டேன். ये क्या है? चिकन 65 चिकन है. चिकन है. टेस्ट करते हैं. नेक्स्ट. அதை எடுத்து தரேன் பாருங்க. இது என்ன குழம்பு? சிக்கன் குழம்பு. ஓகே. இது சிக்கன். சிக்கனா என்ன? சிக்கன் துக்கா? ஆமா. இதுல என்ன இருக்கு? சக்கரை பொங்கல். சூப்பர் மணி. அவ்வளோ ரைஸ்.
ரைஸ் காலையில வடிச்ச ரைஸ். இதுவுமா? இது இப்போ வடிக்கிற ரைஸ். பசங்க அவ்வளவுதான் மாமா, அந்த ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப நாளா இருக்க மாட்டாங்க. நம்ம அடிச்சா இப்போ நான் உங்களை ஏதாவது திட்டாலோ இல்ல நீங்க என்ன திட்டாலோ நமக்கு அதை போய் மனசுல இருக்குல்ல. பிள்ளைங்களுக்கு அது இருக்காது. நம்ம எவ்வளவு அடிச்சாலும் சரி அடுத்து கொஞ்சம் வீட்டுல மறந்து அதை செட்டில் ஆயிடுவாங்க பசங்க. மரண அடி அடிப்பேன். அது வந்து ஆஃப்ல கூட ஆகாது. அதுவே நார்மலா ஆயிட்டு அடுத்த கோபிநாத் சொன்னாரு, நிறைய காலேஜ்ல ஸ்பீச் கொடுக்க போவல, அப்ப அவர் சொன்னாரு, உங்களை ஒரு வார்த்தை நம்மள யாராவது சொன்னா நமக்கு எவ்வளவு மனசு உடைஞ்சு அப்படியே அவங்க கிட்ட கொஞ்ச நாள் பேசாம இருக்கும். ஆனா பசங்களை நம்ம அவ்வளவு திட்டுவோம், அவ்வளவு அடிப்போம். ஆனா நம்மள மன்னிக்கிற குணம், அவங்க செய்யற தப்புகளை மன்னிக்கிற குணம் பெற்றோரான நமக்கு இருந்தது இல்ல. ஆனா நம்ம செய்யற தவறுகளை மன்னிக்கிற குணம் நம்ம குழந்தைங்க பிரியுது. வா டபுள் மைண்ட் உட்காந்து பார்த்தா மண்ணில ஏறாது. காசுல நான் இந்த கருப்பு புரியுதா, விரும்பிதான் பறிச்சாதான் ஏறும். நான் சொல்றேனே பறிச்சா ஏறாது. காரமா சித்தி எனக்கு இனிப்பா இருக்கு சித்தி. என் கை போட்டதான் கை கழுவுனே எரியுது. வேற எதுவுமே இல்ல சித்தி. காரமா கை எரியுதா? கை மட்டும் தான் எரியுது. கை எரியுதா? என் வயிறு எரியுது. காரம் அவளுக்கு போடுது இல்லையே. கையில போட்டு மணி சம்பிரியான்னு ஒரு கடையில் வாங்கணும். சமஸ்கிருதம் உங்க மணி ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஏன்டி இவ்வளவு காரம் போட்டு வச்சிருக்கேன்? மணி புரியல. நம்ம நீ சாப்பிட்டீங்க. நாங்க இந்த பேல இருக்கும்போது கொஞ்சம் போட மாதிரி எப்படி ஒண்ணு உங்க கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? நீ ஏதோ சொல்ல வர விஷயத்த சொல்லு. எவ்வளவு வருஷம் ஆகுது? சொல்ல முடியாது. 14 வருஷம் ஆகுது. 14 வருஷமா நான் சொல்லியிருக்கேன், ஒருத்தவங்க சாப்பாடு போகும்போது தண்ணியும் கூட சேர்த்து கையின்னு. கர்மத்தையெல்லாம் கொண்டியா ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கிய. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. எப்பவுமே அது மறந்து போயிடும். அது எப்படின்னு தெரியாது. அது அவங்க பெரியவங்க ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டே கேட்டுட்டு பேசாம உட்காந்துருக்க. இப்ப பாரு, நான் சப்பிதான் குடிப்பேன், நீங்க குடிப்பீங்க. அப்படிதான் அப்படியான்னு கேட்டா ஏன்டி மூணு இவ்வளவு காரம் போட்டேன்? உனக்கு தீடிட்ட காரமே இல்லையாது. காரம் உனக்கு நீ சரியா காது எரியுது. அந்த அளவுக்கு காரம் செய்ய நீ இந்த தடவை அரைச்சா மிளகாத்தூள் ஏதோ பிரச்சனை இருக்கும். அப்படியா? நல்லா தெரியுது. ஏன்னா நீ எனக்கு அரைச்சு கொடுத்தா அது அப்படி இல்லவே இல்லை, அவ்வளவு டேஸ்ட். ஆனா நீ உனக்கு அரைச்சிட்ட மிளகாத்தூள் ஏதோ பிரச்சனை. மிளகாத்தூள் பிரச்சனை நான் சொல்ல மாட்டேன். மிளகா வேணா வேரியேஷன் மாதிரி இருக்கலாம். ஏன்னா நான் அதே குவான்டிட்டி சேஞ்சே ஆகல. உடம்பு நல்லா இருக்கும். நகுலனுக்காக காரத்தை கம்மியாக போட்டு போட்டு சமைச்சு எனக்கு இப்போ ஒரு நார்மல் காரம் கூட என் நாக்குக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ரொம்ப காரமாக இருந்தது எனக்கு. எப்போவுமே கணவர்கள் மிச்சம் வைத்ததை தான் மனைவிமார்கள் சாப்பிடுவாங்க. ஒரு சேஞ்சுக்கு மனைவி நான் மிச்சம் வச்சதை என் கணவர் சாப்பிட்றாரு. ரீசன் என்னன்னா, என்னால் சாப்பிட முடியல. பிகாஸ் எனக்கு அவ்வளோதான் வயிற்றுல இடம் போகுது. சரி சாப்பாடு வேஸ்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சாப்பிட்றாரு. எனக்கு ரொம்ப காரம் எகிரிடுச்சு. ஆனா இப்ப இல்ல. இல்ல எனக்கு இல்ல ஒருவேளை நான் பாயசம் சாப்பிட்டுட்டு நான் ரைஸ் சாப்பிட்டதுனால டக்குன்னு எனக்கு இதுவா இருக்கலாம். ஸோ ஈவினிங் வரைக்குமே அக்கா வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா என் வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா எனக்கு சாயந்தரம் அம்மா விளக்கேற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு திரும்பவும் சாயந்தரம் போல் சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அன்றைக்கி நாளை நாங்கள் சிறப்பாக முடிச்சிட்டோம். ஏன் பூஜை அறை வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னு சில பேர் நினைக்கலாம். ஆக்சுவலி நான் லைட்டு போட்டிருக்கேன் தான் ஹாலில். ஆனால் பூஜை அறைக்கான லைட்டு மட்டும் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விளக்கில் வந்து சாமியோட முகம் வந்து அப்படி ஒரு மாதிரி ஒளியாக தெரியும் பார்த்தீங்களா, எனக்கு அது பார்க்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பூஜையில் நல்லா விளக்குகள் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு அது வழியாக எனக்கு வந்து சாமி படத்தை பார்க்கறது எனக்கு ரொம்பவே இஷ்டம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care. God bless you all.